தூக்கி செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். செட்டையில் உயர்த்தியே தூக்கி செல்லும். கழுகினை போல என் பயங்கள் மாற்றும். வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும். வரங்களினாலே என்னை நிரப்பும். வானிலும் பூவிலும் நிலை நிறுத்தும். வரங்களினாலே என்னை நிரப்பும். உம் வார்த்தையை கொண்டு என் வாழ்வை மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கரை திரையில்லா வாழ்வழித்து. கரை திரையில்லா வாழ்வழித்து. பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டி. ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். ஜீவனை தந்து என் ஜீவன் மீட்டி. ஜீவிக்கும் நாளெல்லாம் உம்மில் வாழ்வேன். தோள்களில் என்னை சுமந்து செல்லும். தோழனை போல அன்பு செய்யும். அணைத்திடும் கரம் கொண்டென் கண்ணீர் மாற்றும். கரம் பிடித்தென்னை வழி நடத்தும். கண்மணி போல காத்து கொள்ளும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் இந்த நாளிலும் என்னையும் என் குடும்பத்தையும் சாட்சியாய் நிறுத்தி இருக்கிறார். அநேக நாட்களில் ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த விதம் வித்தியாசமாக இருந்தது. இந்த நாட்களில் இந்த வருஷம் தொடங்கின நாள்லேருந்து இம்மட்டுமாய் கர்த்தர் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்து வந்தார். அநேக நாட்களில் சோதனை வந்துச்சா ஆபத்து வந்துச்சா அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எதுவுமே வரல. ஏன்னா அந்த அளவுக்காய் அவருடைய கிருபை எங்களை பாதுகாத்தது. ஏன்னா கிருபை தான். அந்த கிருபை எங்களை அப்படியே சூழ்ந்து கொண்டதுனால எதுவுமே தெரியல. நினைக்கிறதெல்லாம் நடக்குது. ஒரு நினச்சோன்னா உடனே நடக்குது. அந்த மாதிரி தான் ஆண்டவர் வித்தியாசமான முறையில் எங்களை நடத்துகிறாரு. இதெல்லாம் அவர் தாங்குறாரு, அவர் சுமக்கிறாரு, அவர் தப்பு வைக்கிறாரு. இதெல்லாம் எதுக்காக? என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு நினச்சி பார்க்கும்போதில் அவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்காக. சங்கீதம் 117:12 சொல்லும்போது, கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.